குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங் ஜூனியர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சீனியர். நீ காலைல பல் தேய்ச்சிங்களா? இது என்னங்க கேள்வி? டெய்லி பல் தேய்ப்பேன். இப்ப கொடுக்க போற ஸ்டோரி டூத் பேஸ்ட பத்தி அது, அதனால தான் கேட்டேன். டூத் பேஸ்ட பத்தி ஒரு ஸ்டோரியா? ஆமா, அதுவும் தான் பிசினஸ். இந்தியாவில் பெரிய பிசினஸ்ல அது ஒண்ணு. Toothpaste story. டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரிவன். நம்முடைய லாஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் இது. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணா நம்ம சேல்ஸ் 20% குறைஞ்சிருக்கு. ஏன்னு காரணம் தெரியுமா? சார், மார்க்கெட்டில் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுவும் ஒரு காரணம். காம்படிட்டர்ஸ்லாம் அக்ரெசிவாக அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு காரணம். இந்த குவார்ட்டரில் நிறைய புது ஃப்ளேவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு காரணம். இதனால தான் சேல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு சார். இந்த ரீசன்லாம் மேனேஜ்மெண்ட்டில் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இம்மிடியேட்டாக நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் டீம் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. வர குவார்ட்டரில் நாம் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா குறைந்தபட்சம் 30% பேர் வேலை எடுப்போம். நம்ம காம்படிட்டர் சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நாம் மட்டும் குறைஞ்சிருக்கோம். இட் இஸ் அ பிக்கஸ்ட் கன்சர்ன். ரமேஷ், ஆஸ் அ சேல்ஸ் மேனேஜர் இந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா வேலையை விட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் 3 monthsக்குள்ள ரிசல்ட்டை காட்டியே ஆகணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வேலையை விட்டு போயிடலாம். உங்களால் பண்ண முடியலன்னா வேலையை விட்டு போயிடலாம். ஏங்க சாப்பிட வரீங்களா? இல்லை, சாப்பாடே பிடிக்கல, நீங்களாம் சாப்பிட்டு தூங்குங்க, அப்புறம் வரேன். என்னாச்சுங்க? ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனைம்மா, அதான் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ என்ன பிரச்சனை தான் சொல்லுங்களேன். போன குவார்ட்டரில் சேல்ஸ் குறைச்சி போச்சு, காம்படிட்டர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த குவார்ட்டரில் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வேலை போடணும் என் மேனேஜர் சொன்னார். என்னங்க சொல்றீங்க? நம்ம கம்பெனி ப்ராடக்ட் நல்லா தானே இருக்கு. உண்மைதான், நல்லா தான் இருக்குது. ஆனால் காம்படிட்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, புதுசாக ஃப்ளேவர் அறிமுகப்படுத்துகிறாங்க. குழந்தைங்கள்லாம் புது ஃப்ளேவருக்கு போகிறாங்க, நம்ம சேல்ஸ் குறைஞ்சி போச்சு. நீங்களும் நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம்ல. அதுக்கு கம்பெனியில் பட்ஜெட் இல்லை. புது ஃப்ளேவர் நீங்களும் எடுத்துட்டு வரலாம்ல. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதெல்லாம் கம்பெனி ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நான் இப்போ இருக்க நிலைமையில சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். என்ன செய்யறதுனே தெரில. ஏங்க, நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? ஐடியாவா? சரி கொடு. நம்ம டூத் பேஸ்டோட வாய் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பெருசாக்கலாங்க. பெருசாக்குனா சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? டூத் பேஸ்ட் வாய் பெருசாச்சுன்னா பேஸ்ட் அதிகமாக வெளியே போகும். யூஸ் பண்ணுறவங்க டெய்லி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சீக்கிரமே தீர்ந்து போயிடும், மறுபடியும் வாங்குவாங்க. வாவ், கலக்கிட்ட போ.